ஹலோ மக்களே, நான் உங்கள் பிளாக்கி பொண்ணு. ஸோ இப்போ தான் சிஸ்டர் வைப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. ஆக்சுவலி நான் துபாயில் இருக்கேன். ஸோ இந்தியா டு துபாய் வந்து அம்மா அன்பாக எனக்கு நிறையா கொடுத்து விட்டுருக்காங்க. ஸோ என்ன கொடுத்து விட்டுருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. அப்போ தான் தெரியும். சொந்தம் பந்தம் ஃப்ரெண்ட்ஸுன்னு 1000 உறவு இருந்தாலும் அம்மா உறவு வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் மக்களே. ஸோ அம்மாவோட அன்புக்கு வந்து எதுவுமே ஈடாகாது. ஸோ அம்மா எனக்காக கையால் வந்து நிறையா செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் வீடியோவில் ஒன்றுனா சொல்கிறேன், காட்டுங்க பாருங்க மக்களே. நீங்கள் அதுக்கடுத்து வந்து அம்மாவோட எந்த ஃபுட்டை நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. ஸோ இப்போ வாங்க ஒன்றுனா மம்மி எனக்காக என்னென்ன கொடுத்து விட்டுருக்காங்கன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைக் ஆக்சுவலி நீங்கள் வச்சுக்கிறேன். இப்போதான் நான் டியூட்டி விட்டு வந்தேன் மக்களே. சரியான வயிறு வலி, மூட் ஸ்விங்ஸு. பட் இருந்தாலும் அம்மா எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. கையோட வலியோட பிரித்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு உட்காந்துருக்கேன். ஆக்சுவலி ஒன்றுனா பார்க்கலாம். இது சும்மா மேட்டு இங்கே கிடைக்கும், பட் இருந்தாலும் கொடுத்து விட்டுருக்காங்க. அப்புறம் வந்து நான் துபாயில் இருக்கனால ஆக்சுவலி இங்கே கொஞ்சம் 2-3 கோவில்லாம் இருக்குது. பட் ஆனால் எனக்கு ஒரு சாரீ இருக்குது. இன்னும் அடுத்த வருஷம் தான் நான் ஊருக்கு போவேன் ஆக்சுவலி. ஸோ அதுக்காக இன்னும் 2 ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் கொடுத்து விடுங்கம்மான்னு சொன்னேன். ஸோ அந்த சாரீ ஆல்ரெடி என்னோட ரீல்ஸில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த சாரீ, இந்த ஆஃப் சாரியும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. என்னோட சிஸ்டருக்கு கல்யாணத்துக்கு எடுத்த சாரீ, ஆஃப் சாரீ. இது ரெண்டும் கேட்டேன் ஆக்சுவலி. நான் எங்கேயாவது கோயிலுக்கு போனேன், அபுதாபியில் கோயிலுக்கு போனேன், எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனல் வேறு எடுத்து போகலான்னு சொல்லிட்டு அது வாங்கினேன். அதுக்கடுத்து வந்து நம்ம துபாயில் என்னதான் வேலை பார்த்தாலும் எவ்வளோதான் மாடர்னாக இருந்தாலும் இந்த பொட்டு வைக்கலன்னா அது ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்காது. எனக்கு பொட்டும் விபூதியோ இல்லை குங்குமமோ ஏதாவது வைக்கலன்னா எனக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்காது. ஸோ அதுக்காக இங்கே இருக்குமா இல்லைன்னு தெரில. இங்கே ஆர்டர் பண்ணி வாங்கணும். இங்கே இந்த ஒரு எட்டை வந்து 5 திரம். நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு 100 ரூபாய். இது நம்ம ஊரில் 10 ரூபாய்க்கு வாங்கிடலாம். ஸோ அதனால் இதுவும் வாங்கி கொடுத்துருங்கன்னு சொன்னேன். ஸோ என்னோட அன்பானவன் வாங்கிட்டு வந்தாங்க அது. அப்புறம் எல்லாத்தையும் நீங்களே பார்த்தா ஃபுல் கவரோட எல்லாமே வந்து ஃபுல் கவர் பக்கா பேக்கிங்கோட இருக்கும். எல்லாமே பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து அம்மா கையால் செஞ்ச சின்ன வெங்காயம் ஊறுகாய். சின்ன வெங்காயம் ஊறுகாய் கிடையாது, சின்ன வெங்காயம் தொக்கு. ஆக்சுவலி எனக்கு ஹோட்டல் ஃபுட்டுனால சம்டைம்ஸ் நான் சாப்பிட மாட்டேன், நல்லா இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். ஸோ அம்மா கை பக்குவத்தில் அம்மா கையால் எனக்காக இவ்வளோ தொக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஒயிட் ரைஸில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். எங்கள் அம்மா சும்மாவே வேறு லெவலில் சமைப்பாங்க. ஸோ அம்மா சாப்பாடை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக எங்கள் அம்மா ஆசையாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஐ லவ் யூ மம்மி, ஐ மிஸ் யூ ஸோ மச். ஊரில் இருக்கிறப்போ மம்மி செஞ்சு கொடுத்தா அம்மா எனக்கு இது வேணாம்மா சாப்பாடு வேணாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். வீட்டில் என்னதான் சம்டைம்ஸ் சமைச்சாலும் சம்டைம்ஸ் இல்லை நான் வெளியே போய் சாப்பிட்றேன், அங்கே போய் சாப்பிட்றேன், இங்கே போய் சாப்பிட்றேன்னு வெளியே போய் சாப்பிட்ருவேன். இப்போ அம்மா சாப்பாடு ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நம்ம என்னதான் கோவப்பட்டாலும் எங்கள் அம்மா அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் 3 பேர்த்துல ஒரே அன்பு தான் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாரோட அம்மாவும் அப்படி தான். ஸோ இது வந்து வெங்காயம் ஊறுகாய். ஆக்சுவலி நாங்கள் வந்து கடலுக்கு வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து மீனெல்லாம் கிடைக்காது. சம்டைம்ஸ் கன்னியாகுமரி தூத்துக்குடியிலேருந்து நெய்மீன் கருவாடுன்னு ஒரு கருவாடு வந்து விற்பாங்க எங்கள் ஊரில். ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பென்சிவானது. சின்ன கருவாடே ஒரு 450 அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த கருவாடு நான் அம்மா எனக்கு கருவாடு வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா கருவாடு தொக்கு மாதிரி வைப்பாங்க, வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் அவ்வளோ சாப்பிடுவோம் எங்கள் வீட்டில். ஸோ அந்த நெய்மீன் கருவாடு எல்லாம் பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ என்னென்னு டக்குன்னு சொல்லிடுறேன். இது அதுக்கடுத்து வந்து எங்கள் அக்காவோட குழந்தைக்கு வந்து குட்டி குழந்தை இப்போ தான் 1 year 2 months ஆயிருக்கு. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவளுக்கு வந்து அரப்புப்பொடி வந்து தேய்ச்சி குளிச்சு விட்டுருக்காங்க. எங்கள் அக்காவுக்கு எப்பயுமே நான் தான் ஃபஸ்ட்டு குழந்தை. ஸோ அதனால எனக்கும் அதை வாங்கி கொடுத்துட்ருக்கா, தேய்ச்சி நல்லா புளி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இது வந்து என்னவன் வீட்டில இருந்து வந்தது. ஏதோ மீன் வந்து அரைச்சி ஏதோ வைப்பாங்களாம்ப்பா, அது வந்து எனக்கு தெரியல, நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, இதுவும் அன்புல தான் வந்தது. அப்புறம் என்னவன் வீட்டில இருந்து ஸ்பெஷல் திருநெல்வேலி பால்கோவான் திருநெல்வேலி அல்வா. இருட்டுக்கடை அல்வா கவர் மிஸ் ஆயிடுச்சு. இது ஆக்சுவலி என்னால் வெயிட் பண்ண முடியாது, அதனால ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். வேற லெவல். இது 2.
இது பார்த்துக்கோங்க மக்களே எவ்வளோ இட்லி பொடின்னு. இதெல்லாம் இட்லி பொடி. ஆக்சுவலாக இட்லி தோசை சாப்பிடுவாங்க. தோசை அதிகமாக சாப்பிடுவேன், எனக்கு தோசை பிடிக்கும். ஸோ அதனால எங்கள் அம்மா நீ சாப்பிடாம இருக்க அட்லீஸ்ட் தோசையாவது வச்சு நான் அரைச்ச இட்லி பொடியை கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லி எனக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளோ பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க மக்களே. ஆக்சுவலி அரைச்சிருக்காங்கம்மா நிறையா, கொஞ்சோண்டு இருந்திருக்கு. அதையும் இந்த ஒரு குட்டி பாக்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க. அங்கே நிற்கிறாங்க எங்கள் அம்மா. இவ்வளோ இட்லி பொடி வருஷம் ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்லாம். இட்லி பொடி, அதுக்கடுத்து பூண்டு தொக்கு. இது 2 கடையில் வாங்கினது. பூண்டு தொக்கு, தக்காளி தொக்கு. இது வந்து என் ஃபேஸில் வந்து பிளாக் மார்க்காக இருக்கிறனால கடுக்காய் வந்து அரைச்சி போட்டால் பிளாக் மார்க்லாம் போயிருன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி நான் ஊரில் இருக்கிறப்ப எனக்கு இந்த அளவு பிம்பிள்ஸ் வருது, உடனே போயிடுது, ஃபுல்லாக மார்க் ஆயிடுது. ஸோ கடுக்காயை உரசி போட்டோன்னா சரியாயிடும். அதனால வீட்டிலேருந்து கடுக்காய் வாங்கி கொடுத்துருக்கேன். குட்டியாக அழகாக பேக் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கடுத்தது நம்ம ஊரில் என்னதான் செஞ்சாலும் நம்ம ஊர் மசாலா எனக்கு வேணுமே வேணும். உருளைக்கிழங்கு சட்னி, சிக்கன் பொடி, சிக்கன் பிரியாணி, முட்டை கிரேவி எல்லாத்துக்கும் நாங்கள் இந்த சிக்கன் போடுவோம். நம்ம ஊர் கோழிக்கடை இருக்குல்ல, நம்ம ஊரில் கறி வாங்குற கடை இருக்குல்ல, சிக்கன் கடை, அந்த கடையில் வாங்கினா 1 கிலோ கோழி கறி வாங்கினா ஆனால் சிக்கன் பொடி பாக்கெட் தரவான்னு சொல்லுவாங்க. இந்த பாக்கெட் பேர் சக்ரா சிக்கன் ஒரு சிக்கன் இந்த தமிழ்நாட்டில் விற்கும். அது எங்கள் ஊரில் மதுரையில் விற்கும், இந்த திண்டுக்கல்ல விற்கும். ஆனால் மித்தவங்களுக்குலாம் எத்தனை பேர் தெரியுதுன்னு, அது போட்டால் தான் வேற லெவல் டேஸ்டாக இருக்கும். கொஞ்சம் கலரிங்காகவும் இருக்கும், ஆனால் எங்களுக்கு பிடிக்கும் பர்சனல். அதனால அது ஒரு 2 சரம் வாங்கி கேட்டுவிடுவேன். அதுவும் வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து சரியான வெயிலிங்க. ஆக்சுவலி இப்போது நான் வந்து ஒரு 10 months ஆச்சு. இப்போ அடிக்கிற வெயில் எவ்வளோ தெரியுமா? 49, 47 இருக்கு. ஆக்சுவலி 47 இருக்கு. ஆனால் இப்போ வந்து துபாயிலேருந்து யூஏலேருந்து என்ன நியூஸ் வெளியிட்டிருக்காங்கன்னா, ஜூன் 21 தான் உண்மையான வெயில் காலமே ஸ்டார்ட் ஆக போதும். ஆனால் இப்போவே வெயில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாலேயே 49 டிகிரி அடிக்குது, வெளியே உட்கார முடியல. அப்போ ஜூன் மாதம்லாம் நினச்சி பார்த்தா முடியலை. ஸோ அதனால ஒரு சன்ஸ்க்ரீன், அக்வாலஜிக்கல் சன்ஸ்க்ரீன் வந்து நான் யூஸ் பண்ணாங்க. இங்கே இந்த சன்ஸ்க்ரீனோட ரேட்டு வந்து நம்ம ஊரில் 450 நினைக்கிறேன். இங்கே வந்து ஒரு திரம் வந்து இந்தியாவுக்கு வந்து 23 ரூபா, 124 திரம் விற்கிது. கிட்டத்தட்ட அதுவே வந்து 2000 சில்லற போயிடுச்சு. சரி, அதனால சன்ஸ்க்ரீனும் ஒன்று வாங்கிட்டு வர சொல்லிட்டு சன்ஸ்க்ரீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வேற என்ன இது வந்து சும்மா தேங்காய் பால் முறுக்குன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு முறுக்கு பாக்கெட்டு. இது வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து பீரியட்ஸ் பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எனக்கு ஒரு 3 டேஸ்க்கு ரொம்ப வலிக்கும், சாப்பிட முடியாது, வாமிட் வரும், நிறைய சில பல வேலைகள்லாம் பண்ணும் இது. ஸோ நிறைய லேடிஸ்க்கு இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸ், உங்கள் வீட்டில் அம்மா இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, எல்லாத்துக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பீரியட்ஸ் டேல வந்து இந்த மாதிரி வேப்பங்கொழுந்தை வாங்கி, வேப்பங்கொழுந்து வீட்டிலேருந்து பிடிச்சி அரைச்சி அதை குட்டி குட்டி டேப்லெட் மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. நீ 3 டேஸ்க்கு வந்து இருக்கிறப்போ ஒரு 5 டேஸ்க்கு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த ஒரு டேப்லெட் மாதிரி குட்டி குட்டியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தா தெரியும். ஸோ அதை போட்டு நீ தண்ணி குடிச்சிக்கோ, உனக்கு கொஞ்சம் பெயின் கம்மியாக இருக்கும். இங்கெல்லாம் இருந்தால் எங்கள் அம்மா இருந்தால் எங்கள் 24 வரை எங்கள் அம்மா என் கூடயே இருப்பாங்க. கையை அமுக்கிடுவோம், எங்கள் அக்கா கையை அமுக்கிடுவா, கால் அமுக்கிடுவா, எங்கள் அப்பா போய் இது மாத்திரம் வாங்கிட்டு வருவார். அந்த மாதிரி நிறைய எங்கள் வீட்டில் ரொம்ப பேம்பரிங்காக இருந்தேன். ஸோ இங்கே நான் தனியாக இருக்கிறனால இங்கே வந்து நான் வந்து ரூமில் எதனா ஒன்றா கூட யாரும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால எங்கள் அம்மா நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். நீ சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரிலாம் ஊரில் இருக்க கொடுத்துருக்காங்க, நான் சாப்பிட்டதில்ல. இங்கே வேறு வழியே இல்லை, என்னை நான் தான் பார்த்துக்கணும். ஸோ அதுக்காக இதை ரெடி பண்ணி கொடுக்க சொன்னேன். அம்மா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டேப்லெட்டு. ஸோ இது எப்படி பண்ணணும் அந்த மாதிரி டீட்டெயில் வேணும்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் அதுக்காக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். டோன்ட் வரி, நோ ப்ராப்ளம். இது வந்துங்க நம்ம பார்த்துக்கோங்க, என் முடியை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 டைம் கரெக்டின் பண்ணி முடி வந்து ஒன்றுமெல்லாம் போய்விட்டது. இப்போ இருக்கிற முடியை கல்யாணத்தை வரைக்கும் போது அட்லீஸ்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கான எங்கள் அம்மாவா வீட்டில் ரெடி பண்ண கோகனட் ஆயில் இது. நிறைய கிட்டத்தட்ட ஒரு 20-25 மூலிகை போட்டு எங்கள் அம்மா காய்ச்சின ஒரு எண்ணெய் இது. ஆக்சுவலி எங்கள் ஃபர்ஸ்ட் அக்காவுக்கும் நிறையா முடி இருக்கும், அவளுக்கு ஷார்ட்டாக இருக்கும் ஆனால் நிறையா இருக்கும். எங்கள் செகண்ட் அக்காவுக்கு லென்த்தியாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கம்மி பண்ணேன். அந்த ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஹேர் க்ரோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் அது யூஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் டேண்ட்ரஃப்லாம் கூட வந்துருச்சு. ஏன்னா என் ஃப்ளோரின் வாட்டர் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. பணம் மட்டும்தான் இருக்கும் உங்கள்கிட்ட, வேறு எதுவுமே இருக்காது. வெளிநாட்டுக்கு வந்தால் 100% உண்மை. நீங்கள் யார்கிட்ட வேணால் கேட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்காக அட்லீஸ்ட் முடியாவது மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு எண்ணெய் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் வந்து சும்மா வத்தல் கேட்டேன், எனக்கு கொத்தவரங்காய் வத்தல்லாம் பிடிக்கும், சும்மா கொடுத்து விடுங்கம்மான்னு சொன்னேன். அப்புறம் வந்து அரிசி வத்தலும் கொத்தவரங்காய் வத்தலும் கொடுத்து விட்ருக்காங்க. வேற என்ன, அவ்வளோதாங்க. இந்த ட்ரெஸ்ஸு சாரீ அவ்வளோதான் கொடுத்து விட்ருக்காங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சா? எல்லாம் முடிஞ்சிச்சு மக்களே. ஸோ இது எல்லாத்தையும் நான் வச்சு 1 வருஷத்துக்கு சாப்பிட்டு முடிச்சு நெக்ஸ்ட் வருஷம் ஊருக்கு போகிற வரைக்கும் மேனேஜ் பண்ணணும். ஓகே மக்களே, இந்த மாதிரி
இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா மறக்காம சிஸ்டர் வைப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி யூடியூப் சேனல் ஐடி கீழே கொடுக்குறேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. உங்களோட ஒவ்வொரு சப்போர்ட்டும் நான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கீப் வாட்சிங் மக்களே. வீடியோ மறக்காம ஃபுல்லாக பாருங்க. இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நான் மறக்காம சொன்னதை மறந்துடாதீங்க. உங்க அம்மா வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்க அம்மாவோட எந்த ஃபுட்டை மிஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. இன்னொரு வீடியோல பார்க்கலாம் மக்களே. பாய் பாய் பாய். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு I'm going to take a rest மக்களே. பாய் பாய்.